யோனத்தானும் சவுலும் போர் என்று வந்தால் எதிரிகளின் இரத்தத்தை குடியாமலும் அவர்களுடைய பட்டயங்கள் சம்பவங்கள் செய்யாமல் வீணாய் திரும்பினதில்லை. சவுலும் யோனத்தானும் பிரியமானவர்களாகவும் இன்பமாய் இருந்தார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இணை பிரியாமல் இருந்தார்களோ அதுபோலவே மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. அவர்கள் இருவரும் வேகத்தில் கழுகுவை பார்க்கிலும் வேகமாகவும் சிங்கங்களைப் போல பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான மலைகளின் நடுவே வெட்டுண்டு போனார்.